புவியில் தலை சிறந்த வில்வீரன் ஒரே ஒருவன்தான். எவனிடம் இந்த தேவேந்திரனுடைய பலமும் குணமும் வாய்த்திருக்கிறதோ அவனேதான். இந்த தேவேந்திரனின் அம்சமானவன் புவியிலேயே சிறந்த வில்வீரனாக அஸ்தினாபுரத்தில் பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். இந்திரனின் ஆசி பரிபூர்ணமாக ஒருவனிடம் உள்ளது. அவன்தான் அர்ஜுனன். பல வருடங்களாக நான் செய்த தவம் இன்று முடிவடையப் போகிறது. குருதேவரிடம் தீட்சை பெற்ற பிறகு என் கனவு நிறைவேறப் போகிறது. என் பெயர் கர்ணன், அஸ்தினாபுரத்தின் பிராமணன். தனுர்வித்தையை கற்பதற்காக என் அறிமுகத்தை தங்களிடம் மறைத்துவிட்டேன். என் மக்களின் நலனுக்காகத்தான் இதை செய்தேன். என்னை மன்னியுங்கள் குருதேவா. வித்தைகளை கற்க தயாராக இருக்கிறாயா கர்ணா? தயாராக இருக்கிறேன் குருதேவா. மகனே, இந்த சமஸ்த பிரம்மாண்டத்தின் வடிவமைப்பை பிரம்மதேவர் நிர்மாணித்தார். அவரை விட சிறந்த படைப்பாளி எவ்வுலகிலும் இல்லை. ஆதலால் பிரம்மதேவரின் அஸ்திரங்களை விட சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் எதுவும் இல்லை. அந்த 3 அஸ்திரங்கள் தான் பிரம்மாஸ்திரம், பிரம்மஷி அஸ்திரம், அத்துடன் பிரம்மானஸ்திரம். கர்ணா, அதை கற்பதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். நீ இதன் பயன்பாட்டை தர்மத்தின் சார்பாக செய்வாய் என்று, உலகத்தின் நலனுக்காக செய்வாய் என்று. அது மட்டுமல்ல கர்ணா, உன்னிடம் வேறு வழி எதுவும் இல்லாத தருணத்தில் தான் நீ இதை பயன்படுத்த வேண்டும். சூரிய தேவனை சாட்சியாக கொண்டு இந்த ராதையன் தங்களுக்கு வாக்களிக்கிறான். இந்த சஸ்திரங்களின் வித்தையை பயின்ற பிறகு இந்த புவியில் உள்ள எந்த ஜாதியை சேர்ந்தவனாலும் எந்த ஒரு வீரனாலும் உன்னை தோற்கடிக்க முடியாது கர்ணா. பிரம்மாஸ்திரம், அது இப்பொழுது உன் உடலோடு ஒன்றிணைந்து விட்டது ராதேயா. பிரம்மாஸ்திரத்தை தவிர பிரம்மதேவர் மற்றொரு மாபெரும் அஸ்திரத்தை உருவாக்கினார். அது பிரம்மாஸ்திரத்தை விட 4 மடங்கு அதிகம் சக்தி கொண்டது. அது பிரம்ம ரிஷி அஸ்திரம். இறுதியாக பிரம்மதேவர் மாபெரும் அஸ்திரத்தை உருவாக்கினார். அதனது பயன்பாடு இந்த அண்ட சராசரத்தையும் மூழ்கடித்துவிடும். சிருஷ்டி இருந்ததற்கான சாட்சி இல்லாமல் செய்துவிடும்.
பிரம்மாண்டாஸ்திரம். குருதேவா, இந்த சஸ்திரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை பயன்படுத்துவதற்கான அந்த மந்திரங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இதை எதிர்பார்த்தேன் கர்ணா. எப்பொழுது நீ இந்த அஸ்திரத்தை பயன்படுத்த நினைக்கிறாயோ அப்பொழுது மனதை ஒருங்கிணைத்து இக்கணத்தை உன் நினைவில் கொண்டு வா. இந்த திவ்ய அஸ்திரங்கள் தானாக உனது பயன்பாட்டிற்கு வந்துவிடும் கர்ணா. கர்ணா, பயிற்சி எடுப்பதற்கு முன்பு நீ மகர்ஷி பிருகுவின் வம்சாவழி என்று அறிமுகம் செய்து கொண்டாய். இன்று மகர்ஷி பிருகு உன்னை கண்டு பெருமை கொள்வார். இப்புவியில் உள்ள அனைத்து பிராமணர்களும் பெருமை கொள்வார்கள். பிராமணனின் புத்திரன் கர்ணன். அதேபோல் உனது குருவும் இன்று உன்னை போன்ற ஒரு சீடனுக்கு, ஒரு பிராமணனுக்கு தீட்சை அளித்ததில் மிகுந்த பெருமை கொள்கிறான். சுத்திரனின் புத்திரன் கர்ணன் ஓர் பிராமண புத்திரனாக திவ்யாஸ்திரங்களை பயில்கிறான். மூர்க்கனே, நீ இந்த தேவேந்திரனின் சுயமரியாதையை அவமதித்து விட்டாய். அதுவே என்னுடைய அனைத்துமாக இருந்தது. இனி இந்த தேவேந்திரன் உன்னுடைய திவ்யாஸ்திரங்களை எதிர்த்து போர் தொடுப்பான். உனக்கு அனைத்துமாக உள்ளது அதுதானே. இருப்பினும் உன்னை நேராக எதிர்கொள்ள மாட்டேன். ஓர் நாகம் காகத்தின் கூட்டில் இருக்கும் குயிலின் முட்டையை விழுங்கியது என்றால் அதில் காகத்திற்கு இழப்பில்லை. ஏனென்றால் காகத்தின் கூட்டிற்குள் முட்டையிட்டது குயில்தானே. அந்த குஞ்சு குயிலின் மரணத்திற்கு அதன் தாய்தானே காரணம். நினைவில் கொள் கர்ணா, உலகில் மிக கொடுமையானது எது தெரியுமா? கிடைத்த வரமே நமக்கு சாபமாக மாறுவதுதான். நான் முக்தி அடைய தயாராகிவிட்டது போல் இன்று என் மனம் கூறுகிறது. என் மனதில் அலாதியான மகிழ்ச்சி ஏற்படுகிறது கர்ணா. என் மனம் தீப்பிழம்பை போல் இருந்தது. ஒவ்வொரு நொடியும் அது வெடிப்பதற்கு தயாராக இருந்தது. ஆனால் பிரபு ஸ்ரீராமரை கண்டதும் சாந்தமடைந்தது. இந்த நிகழ்வின் பல வருடத்திற்கு பிறகு எனது சீடன் கங்கை புத்திரன் பீஷ்மன் காரணமாக என் கோபம் மீண்டும் உதித்தது. கர்ணா, நிகரான சக்தியுடன் போரிட்டு எவராலும் வெல்ல முடியாது. இறுதியில் எனது சீடன் பீஷ்மருக்கும் நான் ஆசீர்வாதம் அளித்தேன்.
அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, எனக்குள் இருக்கும் ஆக்ரோஷமானது அழிவை தரக்கூடியது என்று. அப்பொழுது நான் ஒரு சபதம் எடுத்தேன், இனி நான் ஆயுதத்தை ஏந்த மாட்டேன் என்று. நான் எனது அஸ்திர சஸ்திரங்கள் அனைத்தையும் எனது சீடனான துரோணனுக்கு தந்துவிட்டேன். இருந்தும் என் மனதில் சிறிதளவு கோபம் இருந்தது. அப்பொழுதுதான் நீ வந்தாய், சத்திரியர்களின் குணம் கொண்ட ஒரு பிராமண குமாரன். இந்த புவியில் உனக்கு நிகரானவன் வேறொருவன் இருக்கிறான் என்றால் அது இந்த பரசுராமன் ஒருவன் மட்டும்தான். ஆதலால் நான் என்னையே உன்னிடம் சமர்ப்பணம் செய்து விட்டேன். இன்று நான் பயின்ற திவ்ய அஸ்திரங்களை உனக்கு வழங்கியதன் மூலமாக எனது மனம் மிக நீ நீடூழி வாழ்வாயாக பிராமண குமாரனே. நீ எனது புகழை உலகத்திலும் பரப்புவாய் மகனே. குருதேவா, தங்கள் அனுமதியுடன் நான் ஒன்றை கூறவா? தாங்கள் இந்த புவியில் உள்ள மாபெரும் வீரராக திகழ்கிறீர்கள். அதற்கு காரணம் தங்களது பிறப்பல்ல, தங்களது செயல்தான். தாங்கள் பிறந்ததோ ஒரு பிராமண குலத்தில் அல்லவா? அவ்வாறு இருந்தும் தாங்கள் சத்திரியர்களை விட மிகவும் சிறந்த வீரர்களாக திகழ்கிறீர்கள். இதற்கு காரணம் உங்கள் பிறப்பல்ல, உங்களுடைய சிந்தனையும் செயலும் தான். பிறப்பிற்கும் செயலுக்கும் இருக்கும் இந்த நியதி அனைவருக்கும் பொருந்தும் அல்லவா? நான் எதற்காக இவை அனைத்தையும் கூறுகிறேன் என்றால், இன்று நான் தங்களிடம் ஒரு குருதேவா, என்னை மன்னித்து விடுங்கள் குருதேவா. உங்கள் ராதையினை மன்னித்து விடுங்கள். பல வருடங்களுக்கு பிறகு குருதேவர் உறங்குகிறார். இவர் உறக்கம் கலைந்துவிடும். இவர் உறக்கம் கலைய நான் காரணமாக இருக்க மாட்டேன். உதிரம் எங்கிருந்து வழிகிறது? ராதேயா, இந்த வலியை நீ பொறுத்துக் கொண்டாயா? நீ நினைத்திருந்தால் அந்த வண்டை விரட்டி இருக்கலாமே, அதை நீ மரண வாயிலுக்கு தள்ளி இருக்கலாமே. ஏன் அவ்வாறு செய்யவில்லை? எனது குருதேவரின் ஓய்விற்காக. இந்த ராதை என் புதிரத்தை மட்டுமல்ல,
உயிரையும் தருவதற்கு தயங்க மாட்டான் குருதேவா. உனது குருவின் உறக்கத்திற்காக மாபெரும் தியாகம் செய்துள்ளார். உனது உயிரை பற்றியும் சிந்திக்காமல் இந்த விஷத்தை உனக்குள் தாங்கியுள்ளாய். சத்திரிய அரசனான சிவியை நீ எனக்கு நினைவுபடுத்தி விட்டாய் கர்ணா. ஒரு புறாவை காப்பாற்றுவதற்காக அவர் தனது கைகளை கொண்டே தனது உடலை துண்டாக வெட்டினார். அப்படி சத்திரிய குணம். நீ யார் ராதேயா? நான் ராதையின் குருதேவா, தங்களது சீடன் கர்ணன். இது எனது கேள்விக்கான பதில் இல்லை கர்ணா. மனிதன் தனது செயலினால் பலம் மற்றும் சித்தியை பெறுகிறான். ஆனால் பிறப்பினாலும் குலத்தினாலும் அவனுக்கு கிடைத்த குணம் அது அவனை விட்டு என்றும் பிரியாது. உனது குருவின் உறக்கத்திற்காக இந்த மாபெரும் வலியை நீ தாங்கியுள்ளாய். இது சாத்தியமல்ல கர்ணா. பிராமண குலத்தில் பிறந்த எவராலும் இந்த வலியை தாங்க முடியாது. அதற்கு வாய்ப்பும் இல்லை. நீ என்னிடம் தீட்சை பெறுவதற்காக வந்த பொழுது நான் உன்னிடம் கேட்டதும் இதே கேள்வியை தான். இன்று தீட்சையை அளித்த பிறகும் நான் உன்னிடம் இதே கேள்வியை கேட்கிறேன். நீ ஒரு பிராமண புத்திரனா? நீ ஒரு பிராமண புத்திரன் தானா? இல்லை குருதேவா. நான் ஒரு சூத்திர புத்திரன். ராதேயின் கர்ணன், அதிரதனின் புத்திரன் கர்ணன். சூழ்ச்சி செய்திருக்கிறாய், பொய் உரைத்திருக்கிறாய், அதுவும் உன் குருவிடம். நான் உனக்கு உண்மையான மனதுடன் கல்வி கற்பித்தேன். ஆனால் நீ உன் குருவிடம் பொய் உரைத்துள்ளாய். நீ உனது குருவிற்கு துரோகம் செய்துள்ளாய். ஏனென்றால் நான் அஸ்திர சஸ்திர வித்தையை கற்க விரும்பினேன். அதற்கு என் அறிமுகத்தை மறைப்பதை தவிர என்னிடம் வேறு எந்த வழியும் இருக்கவில்லை. ஏனென்றால் எந்த ஒரு குருவும் ஒரு சூத்திர புத்திரனுக்கு தனுர்வித்தையை கற்பிக்க விரும்பவில்லை. தாங்களோ பிராமணர்களை தவிர வேறு எவருக்கும் கல்வி கற்பிக்க தயாராக இல்லை. குருதேவா, தங்களிடம் பல வருடங்கள் கல்வி பயின்றுள்ளேன். தாங்களே கூறுங்கள், தங்களது இந்த கர்ணன் இதுவரை தாங்கள் அளித்த கட்டளையை மீறி உள்ளானா? இந்த அதிரத புத்திரன் தாங்கள் வைத்த பரீட்சையில் என்றேனும் தோல்வியடைந்துள்ளேனா? நீ வென்றாயோ இல்லை தோற்றாயோ, சூழ்ச்சி என்பது சூழ்ச்சிதான் கர்ணா. நீ என்னிடமிருந்து கல்வி கற்கவில்லை, ஞானத்தை களவாடி உள்ளார். இந்த தவறுக்கான தண்டனை உனக்கு நிச்சயம் உண்டு. நீ அந்த திவ்ய அஸ்திரத்தை என்னிடமிருந்து பெறுவதற்காக உனது குருவிடமே பொய் உரைத்து மாபெரும் பாவத்தை செய்து விட்டாய். உனக்கு நான் வரமளித்தேன். இப்பொழுது இந்த குருவிடம் இருந்து சாபத்தையும் பெற்றுக்கொள். ஜமதக்னியின் மைந்தனான இந்த பரசுராமன் உன்னை சபிக்கிறான். என் வாயிலாக உனக்கு கிடைத்த திவ்ய அஸ்திரங்கள் என்றும் உனக்கு பயனில்லாமல் போகட்டும். எப்பொழுது இந்த திவ்ய அஸ்திரத்தின் தேவை உனக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது உன்னால் இதை பயன்படுத்துவதற்கான முறையை நினைவு கொள்ள முடியாது. என் வாயிலாக நீ பெற்ற திவ்ய அஸ்திரத்தை உன்னால் ஆவாகனம் செய்ய முடியாது. இதுதான் உனக்கு நான் அளிக்கும் சாபம்.
உனது குருவிடம் பொய்யுரைத்த பிறகும் கூட நேருக்கு நேர் பார்க்கும் துணிச்சல் உனக்கு இருக்கிறதா? என் கண் முன்னே நிற்காதே, நீ எங்கிருந்து சென்று விடு. இந்த சாபத்திற்கு பிறகு பவித்திரமான இந்த இடமும் சபிக்கப்பட்ட புனிதமற்ற இடமாக மாறிவிட்டது. சென்று விடு. நான் சென்று விடுகிறேன் குருதேவா. நான் எப்பொழுது இந்த இடத்தில் காலடி எடுத்து வைத்தேனோ அப்பொழுதே இந்த இடம் புனிதத்தை இழந்து விட்டது. தாங்கள் இப்பொழுதுதான் என்னை சபித்தீர்கள். ஆனால் நான் பிறந்த நொடியிலிருந்து பவித்திரமற்றவனாகத்தான் இருக்கிறேன். நான் ஒரு சூத்திரன் தான். அந்த குலத்தில் பிறந்ததற்கு எனக்கு வருத்தமில்லை. என் உடலில் ஓடுவது பிராமணனோ அல்லது சத்திரியனின் ரத்தமோ இல்லை என்பது உண்மைதான். எனது விருப்பம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் பிறந்த சூத்திர குலமும் ஜாதியும் பிராமணர்களுக்கோ இல்லை சத்திரியர்களுக்கோ அடிமைகளாக இருக்கும்படி ஏன் இருக்க வேண்டும்? சாத்திரத்தில் எழுதியுள்ளது ஒரு மனிதனின் பெருமையும் வெற்றியுமானது அவனுடைய குணம் மற்றும் செயலுடன் ஒப்பிடப்படுகிறது. அவ்வாறு இருக்கையில் எதற்காக ஒரு மனிதனின் ஜாதியையும் குலத்தையும் முன்னிறுத்தி காட்டுகிறீர்கள் குருதேவா?